செந்தில்வேல். இல்லை, நான் முதல் சுற்றிலே ஒரு வாதம் வச்சேன். முனவர் பாஷா சொன்ன வாதத்தை நான் உடன்படுகிறேன்னு சொல்லி தான் தொடங்கினேன். 2 விஷயம். அஃப்கோர்ஸ் நீங்கள் அக்னி கேட்ட கேள்வியை கேட்டீங்க, அதில் கூட உடன்படுறேன். ஒரு விவசாயி பாதிக்கப்பட்டாலும் அதற்கு இந்த அரசு பொறுப்புங்கிறத ரொம்ப அழுத்தமாக நான் சொல்லிட்டு தான் நகர்றேன். அதில் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் நான் சொல்கிறது, ஒரு அரசு தரப்புலேருந்து துணை முதலமைச்சரோ அரசோ அல்லது இது போன்ற செய்தி தொடர்பாளர்களோ முழு தரவுகளோடு ஒரு வாதம் வைக்கின்ற பொழுது நீங்களும் தரவுகளோடு அதை முறியடியுங்கள். அதுதான் நாம் திருப்பி வைக்கிற வாதம். தரவுகளோடு இல்லை, நீங்கள் எத்தனை மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யவில்லை, உங்களுடைய நெல் கொள்முதல் மையங்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்படவில்லை அப்படிங்கிறத சொல்லி நீங்கள் ஆதாரப்பூர்வமாக வாதிட்டால் அது அரசுக்கு நெருக்கடியை கூட கொடுக்கலாம், அரசுக்கு நம்ம கேள்வி கேட்கலாம். ஆனால் அது போன்ற வாதங்கள் எதையுமே வைக்காமல் நீங்கள் நகர்கின்ற பொழுது நீங்கள் திருப்பி எங்கே ஒரு இடத்துல வந்து நிற்கிறீங்கன்னா, தேவை பிரச்சனைக்கு தீர்வு அப்படிங்கிறது ஒன்று, முதலமைச்சர் அங்கே போகணுங்கிறது 2. இப்போ பிரச்சனைக்கு தீர்வு விட்டாங்க. இப்போ எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, நான் ஒரு பார்வையாளனா கூட கேட்குறேன், உங்களிடம் தரவுகளோடு வைக்கக்கூடிய வாதம் இல்லாத காரணத்தினால் நீங்கள் எங்கே வந்து நின்றுட்டீங்கன்னா, முதலமைச்சர் ஏன் போல அந்த ஒரே இடத்துல நிற்கிறீங்க, முதலமைச்சர் ஏன் போலங்கிற கேள்வி இருக்குல்ல. இப்போ நான் இப்படி கேட்குறேன், குஜராத்தில் ஒரு பாலம் இடிந்து விழுந்து கொஞ்சம் பேர் இறந்து போகிறாங்க. மோடி நேரடியாக போனாரா? குஜராத்தில் பெருமழை வெள்ளம் வந்துச்சு, மோடி நேரடியாக போனாரா? தமிழ்நாட்டில் கடந்த ஆண்டு பெரிய பேரிடர் நடந்துச்சுல, மோடி வந்தாரா? இவங்க கூட்டணியில் இருந்தாங்கல்ல, ஏன் மோடி வரலன்னு ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்களா? நீங்கள் ஏன் மோடி வரல யாராவது கேட்டிங்களா? கேட்கல. சரி, இப்போ கரூருக்கு ஏன் மோடி வரல? நான் இப்படி கேட்குறேன். பக்கத்தில் கேரளாவில் ஒரு பட்டாசு விபத்து நடந்துச்சுங்க, ஒரு கோயில் திருவிழாவில். மோடி உடனடியாக வந்தார். கரூரில் 41 பேர் செத்தான்ல, மோடி ஏன் வரல? நிர்மலா சீதாராமன் அப்படி கேட்பீங்க. அதுதாங்க அப்ப நிர்மலா சீதாராமன் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. கரூருக்கு நிர்மலா சீதாராமன் வந்தாங்க சார். துணை முதலமைச்சர் மோடி வந்தா அது வேற மாதிரி போயிட்டு இருந்ததுனால மோடி வரல. மோடி வருவதற்கான ஏற்பாடுகள் ஒர்க்கு கூட நடந்ததுங்க. இல்ல நான் சார் அது எனக்கு தெரியல, மேபி பிரகாஷ் சாருக்கு தான் அது தெரியுமா இருக்கும், எனக்கு தெரியல. நான் சொல்றது ஏன் வரலைங்கிறதா என்னோட கேள்வி. கடந்த ஆண்டு சென்னை மட்டும் இல்லைங்க, தூத்துக்குடியும் நெல்லை மாவட்டமும் எவ்வளவு கால்நடைகள் வந்து இழந்தார்கள் விவசாயிகள், எவ்வளவு விவசாய நிலங்கள் வந்து நமக்கு வந்து பாலா போச்சு. குஜராத்துக்கு போன பிரதமர் ஏன் தமிழ்நாட்டிற்கு வரவில்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு கேள்வி கேட்க சொல்லிருங்க. நான் அடுத்த நிமிஷமே இந்த கேட்குற நியாயத்தை நான் உணர்ந்து ஆமான்னு சொல்றேன். அப்ப நீங்க அரசியல் பண்றீங்கிறது எங்க வெளிப்படுதுன்னா, நீங்க மோடி இங்க வர்றதை பத்தி எதுவுமே கேட்கறது இல்லை. களத்துக்கு போய் நின்ன ஒருத்தரை நீங்க ஏன் வரலன்னு அங்க மட்டும் ஸ்டிக் ஆன் பண்ணி எந்த தரவுகளும் இல்லாமல் வாதிடுகிற பொழுது நீங்கள் அரசியல் செய்கிறீர்கள் என்ற ஐயம் அங்கு எழுகிறதுங்கிற. இப்போ இதுக்கு அக்னி பதில் சொல்லுவார் பாருங்க. கடந்த 12 வருஷமா சரியாக பருவமழை இல்லாதனால இந்த ஆண்டு தான் முறையாக ஜூன் மாதம் அந்த குறிப்பிட்ட தேதியில முறையாக தண்ணீர் உபரிவிதமாக வந்தது அப்படிங்கிறத எல்லா ஏடுகள்லையும் நம்ம பார்க்கலையா? அரசாங்கம் அதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யலையா? தனி நிதிநிலை அறிக்கை கொடுத்தமே, ஏன் அதை பார்க்கலையா இப்படின்னு கேட்டா, இல்லைங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நாங்க மெட்ரிக் டன் உயர்த்திட்டோம் அப்படின்னு சொன்னா உங்க மெட்ரிக் டன் கணக்கை நீங்க வச்சு புகழ் பாடுங்க. ஆனால் சுடுகாட்டில புதைக்க மனிதன் புதைக்க வேண்டிய இடத்துல அந்த நெல்மணிகள் நின்று கிடக்க, அதுக்கு யார் பொறுப்பு? அதுக்கு யார் பொறுப்பு சொல்லுங்க? உங்க பேப்பர்ல எழுதி வச்சுக்கிறீங்க, ஆகா தரவுகள் சிறப்பாக இருக்கிறது, இந்த அரசு சிறப்பாக செயல்படுகிறது. ஆனால் அங்க பாதிக்கப்பட்ட விவசாயிகள் பக்கம் ஏன் போகலன்னு யாரை கேட்கிறது சொல்லுங்க? அரசாங்கத்தை தான் கேட்க முடியும். ஆக போனா தப்புன்றீங்க, போகாட்டி ஏன் போகலன்னு கேட்பீங்க. ஏன் முதலமைச்சர் போனா அரசியல் பண்றீங்க. 12 வருஷத்துக்கு பிறகு மேட்டூர் அணையில குறுவை சாகுபடிக்கு சரியாக ஜூன் மாசம் 12ஆம் தேதி இந்த ஆண்டு தான் தண்ணி வந்துச்சு. எல்லாரும் விவசாயம் பண்ணாங்க, அதனால மகசூல் கூடும். அப்படி விஓஓ சர்டிபிகேட்லாம் உங்களுக்கு கொடுக்கலையா? மகசூல் அதிகமாச்சு தெரியலையா? அப்ப அரசாங்கம் அங்க செயல்படலையா? இந்த கேள்வியை கேட்டா தரவுகள் இல்லைன்றீங்க. விவசாயிகள் கண்ணீர் விடுறத பாக்குறதா, தரவுகளை பார்த்து படிக்கிறதா? தரவுகளை மட்டும் வச்சு தலானி வச்சு தூங்கினால் இந்த அரசாங்கத்திற்கு நல்ல பேரா வரும். இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஆமாங்க சிறப்பான ஆட்சி சொல்ல சொல்றீங்களா? ஒரு செகண்ட் நம்ம ஏதோ பேசணும்ன்றா எதனால பேசக்கூடாது? இல்ல இல்ல தரவுகள் அரிசி அத ஒரு சொல்ல வராரு, கொஞ்சம் கேட்டுக்கோங்களேன். இத சொல்ல வராரு அவரு. நெல்லு வீணா போய் முளைச்சு கிடக்கு, நெல்லு வீணா போய் முளைச்சு கிடக்கு. ஆனா தரவுகளோட வாங்கன்னா எல்லாம் தரவுகளோட வந்ததனாலதான் விவசாயிங்க கண்ணீர் விடுறாங்க. அத பத்தி போக கூட மாட்டீங்க. ஒரு செகண்ட் இருக்கு சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.